அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். பர்டிகுலராக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா விஐடி கவுன்சிலிங் பற்றின ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட்ஸ் கொடுத்துட்டு வரோம். கடந்த வருஷமே விஐடி கவுன்சிலிங்கோட ஒவ்வொரு ரவுண்டு ஃபாலோஅப்ஸையுமே நம்ம வீடியோஸ் கொடுத்துருந்தோம். இந்த வருஷமும் விஐடி ட்ரிபிள் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து அப்ளிகேஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வரோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஐடி கவுன்சிலிங்கோட ஃபேஸ் 1ங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ ஃபேஸ் 1க்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது இன்றைக்கி மே 7ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து மே 8ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் நம்பர் 1லேருந்து 20,000 ரேங்க் வரைக்கும் வாங்கின மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஐடி கவுன்சிலிங்கில் எப்படிலாம் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்படி பண்ணுனா நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைக்கும். மூணாவது விஷயம், கடந்த வருஷம் பெற்றோர்கள் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணாங்க விஐடி கவுன்சிலிங்கில். நல்ல ரேங்க் வாங்கியுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபேஸ் 1லேயும் சீட்டு கிடைக்காம, 2லேயும் சீட்டு கிடைக்காம, 3லேயும் சீட்டு கிடைக்காம போன பெற்றோர்கள்லாம் கடந்த வருஷம் இருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல்கள் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ முதல் விஷயம், விஐடியோட ஃபேஸ் 1 கவுன்சிலிங்கிறது இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ முதல் விஷயம், எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணுறது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் கடந்த வருஷம் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன், இல்லைனா சேர்த்துனா என் பையனையோ பொண்ணையோ பியூர்லி கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் நிறைய பெற்றோர்கள் அவங்க ஃபில் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க. அதுலேயும் சில பேரண்ட்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 இல்லைனா 1 or 2 மொத்தமே 2 சாய்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நிறையா பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை அவசரமாக சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டாங்க. உண்மையாக சொல்ல போனால் இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கணும், 9 மணிக்கே சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட்டே ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் அப்படிங்கிற பேசிஸ் கிடையாது. முதல்ல நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணால் நம்மளுக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் நம்பர் 1 அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட் அலோகேட் ஆகும். அவர் என்ன சாய்ஸ் கேட்டிருக்காரோ அதில் ஃபஸ்ட்டு சாய்ஸை வந்து சீட் அலோகேட் ஆகும். அடுத்து ரெண்டாவது பர்சன் செகண்ட் ரேங்க், அடுத்து 3, 4, 5 இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கா ரேங்க் பேசிஸில் தான் வந்து சீட்டுங்கிறது அலோகேட் ஆகும். ஸோ ஓகே சார், இப்போ ரேங்க் 1க்கு சீட் அலோகேட் ஆகுது, எப்படி அலோகேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரேங்க் 1 மாணவர் வந்து ஒரு 10 சாய்ஸ் கொடுத்துருக்காருன்னா அந்த 10 சாய்ஸில் ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னவா கொடுத்துருக்காரோ அந்த சீட் அலோகேட் ஆகும். அது மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வர மாணவர் அடுத்த சாய்ஸஸ், அதுக்கடுத்து வர மாணவர் அதுக்கடுத்த சாய்ஸஸ்ன்னு இப்படி தான் ஃபுல் ஆகிட்டே வரும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது கோர் டிபார்ட்மெண்ட் மட்டும் கொடுத்தா சீட்டு கிடைக்கவே கிடைக்காது. ரெண்டாவது விஷயம், நிறைய பெற்றோர்கள் வந்து நினச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு ஈஸியாக கிடச்சிரும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீ கேட்டகரி 1ங்கிறது ஒரு வெறும் மினிமம் பர்சன்டேஜ் தான், ஒரு 10% ஆஃப் சீட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு ஒதுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பர்டிகுலராக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது மட்டும்தான் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் தான் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா ஃபீ கேட்டகரி 1 மட்டும் கொடுத்தா சீட்டு கிடைக்காதுங்க. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 கொடுக்கணும், அடுத்து ரெண்டாவது சாய்ஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 2 கொடுக்கணும், மூணாவது சாய்ஸாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஃபீ கேட்டகரி 3 கொடுக்கணும், அடுத்து 4, 5 இந்த மாதிரி கொடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி கொடுத்தா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், சார் நான் வந்து பர்டிகுலராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் சீட்டு கொடுத்தா கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐடி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நம்மளுக்கு வந்து 24 டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. விஐடி சென்னை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 டிபார்ட்மெண்ட் இருக்குது, மொத்தம் 40 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 40 சாய்ஸ், அதாவது ஃபீ கேட்டகரி 1க்கு மட்டுமே சொல்கிறேன் 40 சாய்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி மொத்தம் 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 40 × 5 உங்களுக்கு எத்தனை சாய்ஸ் வந்து நீங்கள் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 சாய்ஸஸ் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் போடலாம். அதுக்காக 200 சாய்ஸும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்டு மாணவர்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீ கேட்டகரி 1ல் தான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 1 சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அலைடு பேப்பர்ஸ் இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சிஎஸ்சி ஐஓடி இருக்கலாம். அதேமாதிரி சிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி இருக்கும். அதேமாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. சிஎஸ்சியில் வந்து சிஎஸ்பிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம், சிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், சிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு சிஎஸ்சி ஓரியன்டாக அதாவது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டாக சேர விரும்பினா
இந்த கோர்ஸையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த சாய்ஸஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாங்க. அடுத்து ரெண்டாவதாக இசிஇ வச்சுக்கலாம். இசிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா VLSI டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. ட்ரிபிள்இ இருக்குது. ட்ரிபிள்இயில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் சிஎஸ்சி இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சிஎஸ்சி இருக்குது. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஃபீ கேட்டகரி 1 சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து திருப்பி அதே சேம் ஆர்டர் என்ன பண்ணலாம்னா திருப்பி கீழே இறக்கி ஃபீ கேட்டகரி 2 சூஸ் பண்ணலாம். அதே ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டை திருப்பி கீழே இறக்கி ஃபீ கேட்டகரி 3 சூஸ் பண்ணலாம். ஃபீ கேட்டகரி 4, 5 இப்படி போட்டிங்கனாலே குறைஞ்சபட்சம் 50 சாய்ஸஸ் வரைக்கும் போடலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க மினிமம் 10 சாய்ஸ் போட்டால் தாங்க சீட்டே கிடைக்கும். அதே இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து சார் நான் வந்து என் ரேங்க் 5000 ரேங்க் இருக்குது, 10000 ரேங்க் இருக்குது, நாங்கள்லாம் என்ன சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10000 ரேங்க்கெலாம் இருந்தால் குறைஞ்சபட்சம் 50லேருந்து 100 சாய்ஸ் ஆச்சு ஃபில் பண்ணி வைங்க. அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கடந்த வருஷம் பேரண்ட்ஸ் பண்ண அதே மிஸ்டேக் தான். என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 1 மட்டும் போட்டுட்டு சீட்டு கிடைக்காம போனாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபீ கேட்டகரி 2, 3, 4, 5ன்னு போட்டாங்க. அப்போ என்னென்னா ஒரு 2000 ரேங்க் வாங்கின மாணவருக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு ஃபீ கேட்டகரி 4 இல்லைனா 5ல் வந்து சீட் அலோகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் அலோகேட் ஆச்சுங்க. சரிங்களா? ஸோ இத்தனை விஷயங்கள்லாம் இருக்குது விஐடி கவுன்சிலிங்கில். நாட் ஓன்லி ஃபார் விஐடி கவுன்சிலிங், எனி கைண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால் கொஞ்சம் கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அதுபோக உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க விஐடி கவுன்சிலிங்கில் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 எந்த ரவுண்ட் அட்டன் பண்ண போகிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் வேணும், சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணி தரணும், இல்லை கவுன்சிலிங் சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சோசியல் மீடியா லிங்க் இருக்குது, ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச பதில்கள் நான் சொல்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இதுதான் விஐடி கவுன்சிலிங்கில் நம்ம பண்ணக்கூடிய வேலைகள். ஸோ உங்களுக்கு இது மாதிரி கண்டினியூஸாக ஜோசா கவுன்சிலிங், விஐடி கவுன்சிலிங், டிஎன்ஏ, அமிர்தா, சாஸ்திரா, எஸ்ஆர்எம் மற்றும் மெடிக்கல் ரிலேட்டடாக, பர்டிகுலராக அக்ரி ரிலேட்டடாக, தென் மெயினாக நம்ம வந்து கொடுக்குற கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஐசருக்கும் ஐஎம்யூக்கும் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி எந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் வேணும்னாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டெலிகிராம் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த குரூப்ஸில் வந்து கண்டினியூஸான இன்ஃபர்மேஷன்ஸ் போயிட்டே இருக்குங்க. உங்களுக்கு அதுபோக பர்டிகுலராக விஐடி கவுன்சிலிங் சம்மந்தமாக எனி ஹெல்ப் வேணும்னாலுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.